இதெல்லாம் என்ன அர்த்தம்னா நீங்கள் ஈஸியாக ஜெயிப்பீங்க, கிரேட்டாக வருவீங்க அப்படிங்கிற பலனே அது தருது. உடம்பு மனசும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் அமைதியாக இருக்கணும், நீங்கள் தெளிவாக இருக்கணும், மனசு பின்னி பெடல் எடுக்கும், நீங்கள் தைரியமாக இருக்கலாம், பயப்பட வேண்டாம். ஏதாச்சும் தவறுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். 2026 ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயராக சிம்மராசிக்கு இருக்கிறதுக்கு துன்பம் உங்களை அறிவாளியாக்குது, இன்பம் உங்களை வெற்றியடை செய்யுது. நீங்கள் நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் எக்ஸ்ட்ராடனரியாக தொழில் விருத்தி செஞ்சுக்க இருக்கும். மேக்கு பிறகு குருபலனை நீங்கள் இழக்கிறீங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், சிங்கப்பூர்ல இருந்து. நம்மள இந்த வீடியோ சிம்ம ராசிக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இந்த 2025 நல்லா இருக்கும் நண்பர்களே. கிளீனா தெளிவா எதனால நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம். இப்ப சந்திரன் டெய்லி மாறிட்டு இருக்கிற ஒரு கிரகம் அவர் நம்ம கன்சிடர் பண்றது இல்லை. ஆனால் ராசியாதிபதி, 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, இந்த 3 கிரகங்கள் நன்றாக இருந்ததுனால என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். ஜாதகத்திலும் சரி, வானத்திலையும் சரி. அப்போ உங்க ராசியாதிபதி சூரியன் 4-5 பியூட்டியா இருக்கான். 4க்கு 9க்கு அதிபதி செவ்வாய் 4ஆம் வீட்லயுமே டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து 5ஆம் வீட்டில் குரு பார்வை பெற்றதுனால குருமங்கல யோகத்தில் எக்ஸலண்ட்டாக இருக்கும். குருவுடைய லாபஸ்தானத்துக்கு வக்கரத்தில் வந்துடுறான் டிசம்பர் 4ஆம் தேதி 5ஆம் தேதியில். ஸோ என்டையர் டிசம்பரில் இந்த குருமங்கல யோகம், ஆதித்ய மங்கல யோகம், ஆதித்ய குரு யோகம், இதெல்லாம் என்ன அர்த்தம்னா நீங்கள் ஈஸியாக ஜெயிப்பீங்க, கிரேட்டாக வருவீங்க அப்படிங்கிற பலனே அது தருது. அடுத்த பாயிண்ட்ல உங்களுக்கு கெட்டவன் சனி 6க்கு அதிபதி 8ஆம் வீட்டில், 6க்கு 8ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டாங்கிறதுக்காக அது ஒன்றுமில்லாமல் போயிடும்னு எனக்கு தோணலை. சனி சாரமே வாங்கினாலும், குரு சாரம் வாங்கினாலும் அஷ்டம சனி தான். ஆனால் அந்த யாரு எந்த நட்சத்திரத்தில் எந்த வீட்டில் இருக்கிறானோ அந்த வீட்டுக்கு அதிபதி, நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறனால அந்த அஷ்டம சனி அண்டர் கண்ட்ரோல். அது மட்டும் இல்லை, சனியும் செவ்வாய் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிறாங்க. செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு இந்த ராசிக்கு யோக கிரகம். அப்போ செவ்வாயில் பார்க்கப்படுற சனி கண்ட்ரோல் ஆயிடுவார். ஏன்னா கூட சூரியன் வேறு இருக்கார், செவ்வாயோட குரு பார்வை வேறு. அப்போ அந்த அஷ்டம சனிங்கிறது இந்த டிசம்பர் மாதம் இருக்காது. ஈவன் ஜனவரி 16ஆம் தேதிக்கு செவ்வாய் பேச்சு நடக்க போகுது. ஜனவரி 16 வரைக்குமே உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கிற செவ்வாயினால அஷ்டம சனி இல்லை சிம்மராசிக்கு. அடுத்து உங்களுக்கு ராகு 7ஆம் வீட்டில் குரு பார்வை பியூட்டி. லக்னத்து ராசியில் இருக்கிற கேது, சுக்கரன் சாரம், இட்ஸ் ஓகே. அது மட்டும் இல்லாமல் புதன் உங்களுக்கு தனகுடும்பாதி லாபஸ்தானாதிபதி 3ஆம் வீட்டில் எக்ஸலன்ட். 4ஆம் வீட்டுக்கு போவா 23 டிசம்பர்ல, அதுவும் லவ்லி. அப்போ பலனுக்கு வரமார். உடம்பு மனசும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மேசராசி, சிம்ம ராசிக்கெல்லாம் இருக்கக்கூடிய மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, இவன் லக்னம் கூட அவங்களுடைய ஆளுமை குணம் அதிகமாக இருக்கும். அந்த ஆளுமை குணம் அதிகமாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் தெரிந்தே தவறு செய்யறதுக்கோ அல்லது என்ன கௌரவ பிரச்சனைக்காகவோ அல்லது விட்டு கொடுக்காத மனதோ உங்ககிட்ட இருக்கலாம். மனசை வந்து நல்லது கெட்டது அது மாதிரி மாற்றிக்கிட்டு லேசாக, ஈஸியாக, ரொம்ப கூலாக, நிம்மதியாக இருந்துட்டீங்கனாலே வாழ்க்கையில் ஜெயிச்சலாம். 3 வார்த்தை தேவை பிரதர்ஸ். நீங்கள் அமைதியாக இருக்கணும், நீங்கள் தெளிவாக இருக்கணும், நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், நன்றியோடு இருக்கணும். இந்த 3 வச்சுட்டிங்கனாலே வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடலாம். எதற்காக சொல்கிறேன், இந்த ஆளுமை குணம் இல்லை சிம்மராசிக்காக. அப்போ நீங்கள் வந்து கூலாக இருங்க, நிம்மதியாக இருங்க. உங்கள் உடம்பு மனசும் பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்குது. உடம்பு more than 100% வாய்ப்பு இருக்குது. அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. ஏதாவது தவறு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கலாம்னு எனக்கு தோணுது. அப்போ நீங்கள் வந்து உடம்பை எளிதாக உங்கள் கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். மனசு பின்னி பெடல் எடுக்கும். நீங்கள் நல்ல புக்ஸ் படிங்க, தெளிவான சிந்தனையோடு இருந்தீங்கன்னா 200-300% மனத்தெளிவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக பிக்கப் ஆகும். காரணம் தனகுடும்பாதிபதி புதன் வந்து 4ஆம் வீட்லேயும் 5ஆம் வீட்லேயும் லவ்லி. மீட்டிங்ஸ் எல்லாம், சந்திப்புகள் நன்றாக இருக்கும், மெச்சூர் ஆகும், நீங்கள் ஜெயிப்பீங்க. சந்திப்புகளில் நீங்கள் ஜெயிப்பீங்க. பண போக்குவரத்து, பண லாபம் கிரியேட் ஆகும். எடுக்கிற முடிவில் எக்ஸலண்ட்டாக ஜெயிப்பீங்க. 3 சுக்கன் வந்து 4ஆம் வீட்டில் அஸ்தமனமாக தான் இருக்கான். 3 அஸ்தமனம் ஆயிருக்கலாம், நல்லது தான். ஸோ அவன் 4ஆம் வீட்லேயே 5ஆம் வீட்லேயே இருக்குது. டிசம்பர் 20 வரைக்கும் 4ஆம் வீட்டில், அதன் பிறகு 5ஆம் வீட்டுக்கு போகிறான். ஸோ அதில் இந்த 4ஆம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் சுக்கனோட மகாலட்சுமி யோகம். 5ஆம் வீட்டுக்கு போனவரும் கூட சுக்கன் பின்னால் வந்து 20ஆம் தேதிக்கு சுக்கன் போகிறான்னு 23 புதன் வந்து சேர்ந்துக்குவார். சம்ஹவ் அந்த வந்து எடுக்கிற முடிவை ஜெயிக்கலாம் அவர் சப்போர்ட் பண்ணுறார். நீங்கள் தைரியமாக இருக்கலாம், பயப்பட வேண்டாம். சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், இன்ப விருத்தி, நிம்மதி உங்களால் தேடிக்கொள்ள முடியும். அதாவது ஜென்மக்கேதுவையும் 8ஆம் வீட்டு சனியும் உங்களை பிடிச்சி சட்டையை பிடிச்சி உழுக்கிறதுக்கு அவருக்கு சக்தி இருக்குது. ஜென்மக்கேதுக்கு இருக்குது, 8ஆம் வீட்டில் இருக்கிற அஷ்டம சனிக்கு இருக்குது. அதெல்லாம் தாண்டி இந்த குருமங்கல யோகம் உங்கள் 5ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் சேரப்போது டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து மேலே. சூரியன், செவ்வாய், சுக்கரன், அதன் பிறகு புதனும் சேர்ந்துக்குவான். ஸோ உங்களுக்கு 4 கிரகங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கிற பொழுது அது எக்ஸ்ட்ராடனரி. இயர் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக பாஸ் ஆகி போகுது. அப்போது உங்களுக்கு அந்த இன்ப விருத்தியில், நிம்மதியில், சந்தோஷத்தில், சொத்து விருத்தியில் எந்த ஒரு குறையுமே இல்லை. ஏதாச்சும் தவறுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துங்க. ஏன்னா தவறுகளை சரி செய்யறது வெறும் வானத்தில் கிளைமேட் மாறினால மட்டுமே வந்துடாது. இப்போ எல்லாத்துக்கும் பொதுவான பலனை தானே சொல்கிறேன். இதே சிம்ம ராசியில் அந்த பாம்பு பிளாஸ்ட்ல இறந்தும் கூட யாராச்சும் இருக்கலாம்ல டெல்லியில், இல்லையா? நல்ல நேரத்தில் இருந்தாலும் கூட மரணமே கூட வருதே கோச்சாரத்தில். அதுக்கு என்ன காரணம்? ஜாதகம், தலைவிதி. அப்போ உங்கள் ஜாதகத்தை போய் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் மாதிரி. உங்களுக்கு நீங்கள் முயற்சித்தால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலுக்குள்ள பியூட்டிஃபுல்லாக வருங்கிற ஃபோர்காஸ்ட். அப்போ பெயர், புகழ், மரியாதை, குழந்தைக, வெற்றி நிச்சயம். அப்போ தினசரி வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலுக்குள்ள வந்துடுது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அழகாக ஜெயிக்கலாம்னா ஜெயிக்கலாம். கடனோ, கவலையோ, நோயோ, எதிரியோ எல்லாத்தையும் உங்கள் கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். போட்டி போறாமல் ஜெயிக்கலாம். ஆனால் போட்டி போறாமல் ஜெயிக்கலாம்னு நான் சொல்கிற போது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இப்போ நான் பாருங்கள், அட்வொகேட்ஸ் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க,
எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சந்திக்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க. டெல்லியில் ஒரு டீம் இருக்குது, சென்னையில் ஒரு டீம் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். ஏன்னா எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறோம் அது பெருசாயிரும். அப்போ பிரச்சனை நீங்கள் அதிகமாக வச்சுன்னா பிரச்சனை பெருசாயிரும். அதுவே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்க அதிகமாக இருக்கான்னு வச்சுங்க, எல்லாரும் உங்களை பற்றி யோசிப்பாங்க இல்லையா, அவங்க சக்தியெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் இன்னும் பெரிய ஆளாயிரும். அதனால தான் பெரியாரோட மோதிரம்னா நம்ம ஜெயிச்சிரும். நம்ம இன்னும் நல்லா மேலே வந்துடும். அது பார்த்து மோதிரம். அதுக்காக போய் செவுத்துல அடிச்சுக்கிற மாதிரி ஒரு காரியம் செஞ்சிடக்கூடாது. அதனால இந்த போட்டி பொறாமையெல்லாம் வந்து பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் ஜெயிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். அடுத்த பாயிண்ட்ல போகிற நம்பர்ல நான் எப்போதும் சொல்றதா, என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. என்னோட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும். சித்தாந்தத்தை பற்றி பேசணும்னு வச்சுங்க, சைக்காலஜி. நான் சொல்ற வீடியோ கொண்டு போய் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை காட்டுங்க. ஷாலினின் மேடம்லாம் இருக்காங்க, எத்தனை பேர் அந்த காலத்தில் ஞானின்னு ஒருத்தர் இருந்தாரு, எப்படி இருக்காருன்னு தெரியல. எந்த சைக்காலஜிலாம் காட்டுங்க. நான் மனதத்துவ ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் தவறு இருந்ததுன்னா நான் என்னை திருத்திக்கிறேன். தவறு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம்னா மனம் போல் மாங்கல்யம். நம்ம மனதில் என்ன கொண்டு போய் சேர்த்துறமோ அதான் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். நான் எப்பொழுதும் மனதில் நல்லது கொண்டு போய் சேர்த்துறேன். கோவப்படுறவங்க டிஃபென்ஸ் ஆடுவேன். டிஃபென்ஸ் ஆடுறது நம்ம ஸ்ட்ரென்த் ஆயிரும். கிரிக்கெட்ல பவுலிங் பிச்சில் போய் பேட்ஸ்மேன் சிக்கிட்டான்னா அந்த டிஃபென்ஸ் ஆடி நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆறீங்களா, அதான் ஒரு பேட்டிங் திறமை அதிகப்படும். என்னைக்குமே துன்பத்திலேயோ வழியிலையோ டிஃபென்ஸ் ஆடுற பொழுது அதனால கிடைக்கக்கூடிய நாலேஜ் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ எப்பொழுதுமே வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் நன்மைக்காக, இன்பம் வந்தால் வெற்றிக்காக. ஸோ துன்பம் உங்களை அறிவாளியாக்குது, இன்பம் உங்களை வெற்றியடைய செய்யுது. எப்பொழுதுமே இன்பமா இருங்க. டிஃபென்ஸ் ஆடும். ஸோ அப்போ அந்த அஷ்டம சனி உங்களுக்கு பேசுறது இல்லை, நண்போட நல்லா இருக்குது, பார்ட்னர்ஸோட நல்லா போறீங்க, ஒய்ஃபோட நல்லா இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப் நல்லா இருக்கும், புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம். பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க. பெரிய ரிஸ்க் எடுக்கிறது நீங்க ஜாதகத்தை பார்த்துங்க. அடுத்து திறமை, அறிவு, இதெல்லாம் வந்து எக்ஸலண்டா இருக்கும். திறமையும் அறிவும் ஜெயிக்குன்னு சொல்லலாம். நீங்க அப்டேட் ஆகிக்கலாம். நல்ல நண்பர்கள் மூலமாகவும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம், உடலை கட்டுக்குள்ளா கொண்டு வரலாம், மனசை கட்டுக்குள்ளா கொண்டு வரலாம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸலன்ட் லைஃபை தருது. இப்போ ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட்டை நான் டச் பண்ண போறேன். இந்த காலகட்டம் நீங்க நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் எக்ஸ்ட்ராடனரியாக தொழில் விருத்தி செஞ்சுக்கிறக்கும், தொழில் யோகத்தை பண்ணிக்கிறக்கும் ஒரே ஒரு காலமாக நீங்க எடுத்துக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, லாபஸ்தானத்துல குரு, லாபஸ்தான சுக்கிரன் எவ்ரி 20 days மாறக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன் இப்ப 4ஆம் வீட்லயும் 5ஆம் வீட்லயும், நீ 6ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீட்டுக்கு போவாரு, 8ஆம் வீட்டுக்கு போவாரு. உங்க ஜாதகத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வரும்போது குரு பார்வை வாங்கிக்குவாரு. சுக்கிரன் ராகு சேர்க்கை மகாலட்சுமி யோகம். 8ஆம் வீட்டுக்கு போறது சுக்கிரன் சனி சேர்க்கை மகாலட்சுமி யோகம், விபரீத ராஜயோகம். அப்போ உங்களுடைய தொழில்ஸ்தானுடைய ஜேர்னி அப் டு உங்களுக்கு மே வரைக்கும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். மேக்கு பிறகு குருபலனை நீங்க இழக்கிறீங்க. அப்போ தொழில் விருத்தி, உத்தியோக விருத்தி, இதெல்லாம் நீங்க இப்ப தேடிக்கணும். 2026 நீங்க பியூட்டிஃபுல்லா நீங்க பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல நீங்க தடுமாறக்கு வாய்ப்பு இருக்கு. 7ஆம் வீட்டு ராகும் ராசியில் இருக்கிற கேதுவும் உங்களுக்கு வந்து இடமாற்றத்தை, வருத்தத்தை, கவலையை, நோயை கூட தரக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 6 மாதங்கள் ஒரு கிரேட் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த 6 மாதத்துல நீங்க ஒரு 4-5 வருட வாழ்க்கையை எய்ம் பண்ணணும். அதுல ஒரு 2 வருஷம் வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னா கூட நீங்க எளிதாக கடந்து போயிருவீங்க. ஏன்னா அஷ்டம சனி வந்து 2027 ஜூலைல உங்களுக்கு முடிஞ்சிடும். அப்புறம் 9ஆம் வீட்டுல சனிங்கிறத நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். அப்போ ரொம்ப பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அற்புதமான டிசம்பர், தொழிலுக்கும் தொழில் லாபத்துக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துல குரு 5க்குரியவன் 5ஆம் வீட்டை பார்க்கலாம், குருமங்கல யோகம். நீங்க ஜனவரி 16க்கு பிறகு உங்களுடைய இன்னொரு யோகமான செவ்வாய் 6ஆம் வீட்டு உச்சமடைவா, அது இன்னும் கிரேட். அப்புறம் 7ஆம் வீட்டுக்கு போவா, மறுபடியும் குருமங்கல யோகம், குரு பார்வை வரும். 8ஆம் வீட்டுக்கு செவ்வாய் வந்தானா கூட 4ஆம் பார்வையை குருவை பார்ப்பா, குருமங்கல யோகம். அப்ப பாத்துனாங்க அடுத்த ஒரு 4-5 மாதங்களுக்கு செவ்வாயும் குருவும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்ப தொழில் திறமை, அறிவு, உத்தியோக உயர்வு, இடம் மாறுதல், கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, பணத்துடைய ரிதத்தை வந்து முறைப்படுத்திக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் கட்டுக்குள்ளா கொண்டுட்டு வந்தலான்னு சொல்றேன். நல்ல ஒரு அஸ்ட்ராலஜரை விட்டு போய் உங்க ஜாதகத்தை பாருங்க. அவர் கரெக்டா கைடு பண்ணிட்டாருன்னா கிரேட் வெற்றி. ஒருவேளை நல்ல கைடு கிடைக்கலன்னா நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கலாம், மென்டர் கிடைக்கலாம். எனக்கு மெயில் பண்ணுங்க, நம்ம பிளான் பண்ணலாம். 2026 ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயரா சிம்மராசிக்கு இருக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எது தவறு செய்யுன்னு சொல்லிடுறேன், எது சரி செய்யுன்னு சொல்றேன். அப்ப 2026 மே மாசம் வரைக்கும் குருவும் செவ்வாயும் ராயலா இருக்கான்னு சொல்றேன். அப்ப இந்த குருவும் செவ்வாயும் நீ நல்லா பயன்படுத்தி உங்க ஜாதகத்தை எப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்க ஒரு நல்ல பிளான் பண்ணி வெற்றி அடைவதற்கான அனைத்து வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ட்ராவல் பண்ணுங்க. மேபி நான் தேவைப்பட்டா உங்களுக்கு நான் ரொம்ப பயன்படுவேன். நன்றி மகளே. 2026 ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயரா சிம்மராசிக்கு இருக்கிறதுக்கு துன்பம் உங்களை அறிவாளியாக்குது, இன்பம் உங்களை வெற்றியடைய செய்யுது. நீங்க நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் எக்ஸ்ட்ராடனரியாக தொழில் விருத்தி செஞ்சுக்கிறக்கும். மேக்கு பிறகு குருபலனை நீங்க இழக்கிறீங்க.